ஹே காய்ஸ், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுக்கு ரெண்டு சைட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயின் எடுத்துக்கிட்டா ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ்னு ரெண்டு பக்கம் இருக்கும். அதே மாதிரி ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டா கூட அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு சைடு இருக்கும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்களுமே, அதுலயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் ரெண்டுமே இருக்கு. பாசிட்டிவான தாட்ஸ் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து நம்மள வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும். அதுவே நெகட்டிவான தாட்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸ் மொத்தத்தையுமே அழிச்சு கோவம், வெறுப்பு, பொறாமை இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்கு கொண்டு போய் விட்டு நம்மள வருத்தப்பட வைக்கும். ஒரு கிண்ணம் பால்ல ஒரு சொட்டு லெமன் ஜூஸை விட்டா கூட அது கெட்டு போயிடும். அதுவே ஒரு இரும்பு எடுத்துக்கிட்டா அதை அழிக்க வெளியே இருந்து யாரும் வர தேவையில்ல. அந்த இரும்புல உருவாகிற துருவே அந்த இரும்பு அழிச்சிரும். அதே மாதிரிதான் மனிதர்களோட மூளையுமே. நம்ம மூளையில வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எண்ணங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அழிச்சிரும். இவ்ளோ ஆபத்து இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எண்ணங்கள்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியுமா? அதுக்கு ஏதாவது ஈஸியான வழிகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நெகட்டிவான உங்க எண்ணங்களை நீங்க மாத்தி உங்க மூளையை பயன்படுத்தி உங்கள வெற்றி பாதையில போக முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் இல்ல மெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பிரெயின்ல வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் அழிக்க ஈஸியான 10 வழிகள் இருக்கு. அதுல நம்பர் 1, ஸ்பீக் டு நெகட்டிவ் தாட்ஸ். ஒரு நாளைக்கு நம்ம மைண்ட்ல ஆயிரக்கணக்கான எண்ணம் வருது. அப்படி வரக்கூடிய எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுல ஏதோ சில எண்ணங்கள் நெகட்டிவா கூட இருக்கலாம். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியதுதான். ஆனா நம்ம எண்ணங்களை நம்ம கவனமா கண்காணிக்கணும். நம்ம கண்காணிச்சா மட்டும்தான் எது நல்ல எண்ணங்கள், எது கெட்ட எண்ணங்கள்னு தெரியும். அதுக்கு உங்ககிட்டயே நீங்க பேசிக்கணும். வெளியே இருந்து யாராவது வந்து நீங்க எப்படி இப்ப ஃபீல் பண்றீங்க, ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும்னு வெயிட் பண்ணாம இப்பவே உங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னு உங்க கண்ணை பார்த்து கேளுங்க. நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற, எல்லாமே ஓகே தானே, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. இந்த மாதிரி நீங்க உங்ககிட்ட பேசுறப்போ என்ன நெகட்டிவான விஷயத்த உங்க மைண்ட் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம வீட்டுல சந்துக்குள்ள சிக்கி இருக்க குப்பை மாதிரி. அதை நம்ம சுத்தம் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அது அந்த இடத்த விட்டு போகாது. பிளேஸே ஏதோ டஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம மூளையில இருக்கக்கூடிய நெகட்டிவான தாட்ஸை நம்ம கண்டுக்காம விடும்போது அது அப்படியே தான் இருக்கும். இன்னும் எத்தனை காலங்கள் ஆனாலும் அது போகாது. இன்னும் கெட்டியா அந்த இடத்த பிடிச்சிட்டே இருக்கும் குப்பை மாதிரி. நம்ம அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத வரைக்கும் நெகட்டிவான எண்ணம் நம்ம மைண்ட்ல இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ நீங்களே உங்ககிட்ட பேசுறது, ஜேர்னலிங் பண்றது மாதிரி இந்த விஷயங்களை பண்ணி உங்க நெகட்டிவ் தாட்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க டயர்டா இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க, பசியா இருக்கீங்க, வருத்தமா இருக்கீங்க, ஏமாந்து போயிட்டீங்கன்னு எப்படி என்ன மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்கள் வேணும்னாலும் உங்க மைண்ட்ல இருக்கலாம். அதை உங்க மைண்ட்ல இருந்து போக வைக்க ஒரே ஒரு வழி, அதை நீங்க பாசிட்டிவா மாத்தணும். பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி யோசிச்சு பாருங்க. அன்னியன் படத்துல எப்படி நந்தினி அம்பிய லவ் பண்ணதும் ரெமோ போயிடுவானோ அதே மாதிரிதான் உங்களை நெகட்டிவான மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணுங்க. உங்க நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னா என்ன ரீசன்னு யோசிச்சு அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. என்னதான் பண்ணாலுமே சில தீராத பிரச்சனைகள் இருக்கலாம். நம்ம மைண்டுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. என்ன விஷயங்களை நம்ம ரிப்பீட்டடா ஃபீல் பண்றோமோ அதை தான் நம்ம பிரெயின் ரியல்னு நம்பும். ஸோ நீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு பதிலா பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர்னு நினைக்கிறப்போதான் உங்க மைண்டு பாசிட்டிவா மாறும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவான எண்ணங்களை என்னன்னு கண்டுபிடிச்சு பாசிட்டிவா மாத்துங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, கெட் அரவுண்ட் வித் பாசிட்டிவ் பீப்புள். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய 5 பேரோட மனநிலை தான் நம்மளை பத்தின மனநிலையா இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கோட் கூட இருக்கு, உன் நண்பன் யாரென்று சொல், நீ யாரென்று சொல்கிறேன்னு. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம மைண்ட் செட்ல சில நேரங்கள்ல நெகட்டிவான தாட்ஸ் வர காரணமா இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறீங்க, அங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஆனா நமக்கு தான் பெருசா யாரும் தெரியாது. ஆனா அவங்க உங்களை பார்த்து கரெக்டா கேட்பாங்க, தம்பி என்னப்பா வயசாகுது, என்ன வேலைக்கு போற, எவ்வளவு சம்பளம் வாங்குற, சரி வயசாகிட்டே போகுது, எப்ப கல்யாணம், இல்ல ஆல்ரெடி மேரீட்னா ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு கோபம். பட் இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியதுதான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா அந்த பிளேஸ்க்கு போறத அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அங்க போய் அப்படி பேசுறவங்கள அவாய்ட் பண்ணணும். இல்ல அப்படி பேசுறவங்களே அவாய்ட் பண்ண முடியலன்னா அவங்க பேசுறத காதுல வாங்கிக்காம இருக்கணும். பாசிட்டிவா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க மைண்டுக்கும் நல்லது. அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் டு பி பெர்ஃபெக்ட். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. எல்லாமே ஒரு சில ஃபிளாஸோட தான் இருக்கும். வெற்றி அடையணும்னா அதுக்கு நம்ம சில ஃபெயிலியர்ஸை தாண்டி போனாதான் முடியும். அடிச்சான் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு ஒரே டைம்ல எல்லாருனாலையுமே
பெர்ஃபெக்டான சக்சஸை அடைய முடியும்னு சொல்ல முடியாது. நீங்க செட் பண்ணக்கூடிய கோல்ஸ் அண்ட் டைம் லிமிட்ஸ்ல சில நேரங்கள்ல நீங்க உங்களால நினைச்ச மாதிரி வேலைகளை முடிக்க முடியாம போகலாம். ஆனா அது அவ்வளோ பெரிய மிஸ்டேக்லாம் இல்ல. எல்லா நேரங்கள்லயுமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. சில நேரங்கள்ல மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடியது நார்மல் தான். மனுஷங்க எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. மிஸ்டேக்ஸை பண்ணாதான் நம்மளால புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது எவ்வளோ டைம் விழுந்திருப்பீங்க யோசிச்சு பாருங்க. எடுத்த உடனே பர்ஃபெக்டா ஒரே டைம்ல ஓட்ட முடிஞ்சதா? கண்டிப்பா முடியாது. கீழே விழுந்து பல அடிகளை வாங்கிதான் நம்ம சைக்கிளே ஓட்ட கத்துருப்போம். நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே அந்த மாதிரி பர்ஃபெக்டா மட்டும் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்காம தவறுகள் நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ண முடியுமோ அதை லேர்ன் பண்ணி பெட்டராக பாருங்க. மிஸ்டேக்ஸ் நடந்ததும் நாளை எதுக்குமே வர்த்தே இல்லைன்னு நெகட்டிவ் ஃபீலிங்குள்ள போக வேண்டாம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, ஒர்க் வித் அன் ஆக்டிவ் மைண்ட் செட். புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட் கேட்கவே புதுசா இருக்குல்ல? புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தெரியும். கன்ல யாராவது நம்மள சுட்டா அந்த ஜாக்கெட்டை தாண்டி புல்லட் நம்மள எதுவும் பண்ணாது. அதே மாதிரிதான் நம்ம என்ன வேலைகளை பண்ணாலுமே இந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி நம்ம மைண்ட் செட்டை வச்சுக்கணும். அப்பதான் எவ்வளவு பவர்ஃபுல்லான நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மள நோக்கி வந்தாலும் நம்ம மைண்டை அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதுக்கு நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு மெடிடேஷன், டீப் பிரீதிங், ஸ்கெடியூல்ஸ், ருட்டீன்ஸை ஃபாலோ பண்ணலாம். மெடிடேஷன்லேயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. தினமும் உங்க 24 மணி நேரத்துல ஜஸ்ட் 15 மினிட்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணி உங்க மைண்டை வலிமையாக்குறதுக்கு தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த தியான முறை சரியா ஈஸியா இருக்கோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம பிரெயின் கூட ஒரு மசில் தான். எப்படி நம்ம உடல்ல வலிமையாக எக்ஸசைஸ் பண்றது, ரன்னிங், ஜிம்முக்கு போறது மாதிரி விஷயங்களை பண்றோமோ அதே மாதிரி மைண்டை ஸ்ட்ரென்த் ஆக்கி புல்லட் ப்ரூஃப் மாதிரி மாத்தணும்னா அதுக்கு இந்த மெடிடேஷன் உங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, டெவலப் அ பாசிட்டிவ் மார்னிங் ருட்டீன். ஒரு நாளோட தொடக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த நாள் முழுக்க இருக்கும். காலையிலேயே லேட்டா எழுந்து அம்மாட்ட திட்டு வாங்கி அரக்க பறக்க கிளம்பி ஆஃபீஸ் போனா அங்க போய் நம்மளால நிம்மதியா வேலை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு பதட்டத்திலேயே எல்லா வேலையும் பண்ணுவோம். என்ன பண்றோம்னே தெரியாம தப்பா வேலைகளை பண்ணி பாஸ் கிட்ட திட்டு வாங்குவோம். திட்டு வாங்கினதை நினைச்சு நாள் முழுக்க ஃபீல் பண்ணி நைட்டு தூங்காம கஷ்டப்படுவோம். காலையில நம்ம லேட்டா எழுந்து அம்மாட்ட வாங்கின சின்ன திட்டு அந்த நாளையே நமக்கு வீணாக்கிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா ஒரு மார்னிங் ருட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. காலையில எழுந்ததும் மொபைல் எடுத்து அவன் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான், இவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க நாளை பெட்டரா மாத்திக்க காலையில எழுந்ததும் தண்ணி குடிக்கிறது, வாக்கிங் போறது, யோகா, உடற்பயிற்சி பண்றது இதெல்லாம் பண்ணலாம். அண்ட் நீங்க 9 மணிக்கு வேலைக்கு போகணும்னா அட்லீஸ்ட் 7 மணிக்காவது எழுந்துறீங்க. ½ an hour நீங்க மற்ற வேலைகளை பண்ணாலுமே 1 மணி நேரம் உங்களுக்கு கிளம்புறதுக்கு இருக்கும். பொறுமையா குளிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு பறக்காம பொறுமையா கிளம்பி வேலைக்கு போங்க. நல்ல மார்னிங் ரொட்டீனை உருவாக்கணும்னா முன்னாடி நாள் நைட்டு நல்லா தூங்கணும். நைட்டு நல்லா மூவி பார்த்துட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு தூக்கம் வராம புரண்டு படுத்தா மார்னிங் எப்படி சீக்கிரமா எழுந்துக்க முடியும்? ஸோ நல்ல மார்னிங் ரொட்டீனை உருவாக்கணும்னா நேரத்துக்கு தூங்க போங்க. 9 o'clock தூங்க முடியலனாலும் 11 o'clock கண்டிப்பா தூங்கிருங்க. அடுத்து நம்பர் 6, ஜஸ்ட் பிரீத். நெகட்டிவான தாட்ஸ்ல இருந்து நம்ம இன்ஸ்டன்டா வெளியே வரணும்னா டீப் பிரீதிங் பண்ணலாம். இன்னும் 1 hourல நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஆனா அதை பத்தி உங்களுக்கு பெரிய ஐடியா எதுவும் இல்லை. உங்க மைண்டு அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சு உடல் முழுக்க வேர்த்து கொட்டும். அப்ப என்ன பண்றதுனே புரியாம பயத்தோட இருப்போம். இதை நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா ஜஸ்ட் 1 நிமிஷம் அமைதியா உட்காந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு நல்லா டீப்பா பிரீத் பண்ணுங்க. நம்ம பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை நிறைய போகிறப்போ நெகட்டிவான தாட்ஸ் குறையிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. டீப் பிரீத் பண்றப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் புத்துணர்ச்சி அடையும். நம்ம ரெஃப்ரெஷ் ஆகுற மாதிரி நமக்கே தெரியும். ஸோ இனியும் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா பயமா ஃபீல் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டீப் பிரீத் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 7, ட்ரை த டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி. நம்ம மைண்ட்ல நெகட்டிவான விஷயங்கள் வருதுன்னா அதை அழிக்க பவர்ஃபுல்லான வழி அதை நெகட்டிவா மாத்துறது தான். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா அடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டா அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துவார்ல, அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட்ல வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸுக்கு பதிலா பாசிட்டிவான விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணணும். என்கிட்ட பணமே இல்லையேன்னு உங்க மைண்ட்ல எண்ணம் வரும்போது பணம் உங்ககிட்ட இருந்தா என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி உங்க கையில பணம் இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்க யோசிக்கும் போது நெகட்டிவான விஷயங்களை உங்க மைண்ட் யோசிக்கிறத நிறுத்திட்டு நீங்க செகண்டா என்ன விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணீங்களோ அதுதான் மைண்ட் நம்பும். நெகட்டிவான விஷயங்கள் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவான விஷயங்களை அதை மாத்துங்க. அடுத்து நம்பர் 8, டேப் இன்டு த ரூட் ப்ராப்ளம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதோட வேற என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை சால்வ் பண்றது ஈஸியான விஷயமாயிடும். உங்ககிட்ட பணம் இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பணம் சேர்க்க என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கான வழிகளை தேடுங்க. அதுவே உங்க கூட யாருமே பேச மாட்டாங்கன்னு யோசிச்சிங்கன்னா நீங்க மத்தவங்க கூட பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. தனியா இருக்க மாதிரி ஃபீல் இருந்தா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் கூட சேர்ந்து பேசுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பத்தியே யோசிச்சு உங்க மைண்டை இன்னும் நெகட்டிவா மாத்தாம அதை பாசிட்டிவா மாத்த என்ன பண்ணலாம்னு யோசிச்சு
அதுக்கான ஸ்டெப்பை எடுங்க. அடுத்து நம்பர் 9, மேக் அ கான்ஷியஸ் சாய்ஸ். சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, அதெல்லாமே நம்ம சூஸ் பண்றது தான். இப்போ நீங்க பண்ணக்கூடிய வேலைகள், நீங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாமே நீங்க முடிவு பண்ணி ஏற்படுத்திக்கிட்டது தான். பிடிக்காத ஒரு வேலையை நீங்க பண்ணிதான் ஆகணும்னு யாரும் சொல்ல போறதில்ல. நீங்களே உங்களோட சிச்சுவேஷன்ஸை யோசிச்சு பிடிக்காத இடத்துல பிடிக்காத மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்க சாய்ஸா இருக்கான்னு பாருங்க. எல்லாத்தையும் கவனமா சூஸ் பண்ணுங்க. ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி அதை பண்றதுக்கு முன்னாடி பல டைம் யோசிச்சு பாருங்க. அதை பண்ணா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா, உங்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமானு நல்லா யோசிச்சு பார்த்து முடிவுகளை எடுங்க. முடிவெடுத்த அப்புறமா தப்பு பண்ணிட்டோம்னு யோசிக்கிறத விட ஸ்டார்டிங்லேயே நல்லா யோசிச்சு முடிவு பண்றது பெட்டர். அடுத்து நம்பர் 10, ஜஸ்ட் ஃபோக்கஸ் யூ. உங்களை மட்டுமே முதல்ல யோசிங்க. நம்மள பல பேருக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண 1000 பயம் இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான்னு தேவையில்லாத விஷயங்களை போட்டு யோசிச்சு நம்ம மைண்டை டயர்டாக்கி நம்மளும் டயர்டாகும். ஆனா அது தேவையா, அதுல ஏதாவது யூஸ் இருக்கான்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல உங்களை பத்தி யோசிங்க. நீங்க என்ன பண்ணாலுமே அதை பார்க்கக்கூடிய மத்தவங்க உங்களை ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சிலர் பாராட்டலாம், இல்ல ஒரு சிலர் உங்களை திட்டலாம். ஆனா இது எதுவுமே உங்களை சுத்தமா பாதிக்காது, நீங்க அதை பத்தி யோசிக்காத வரைக்கும். சோ இனியும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை பண்ணுங்க. நம்ம வாழக்கூடிய நாட்கள் ரொம்ப குறைவு. அந்த நேரத்திலும் கூட நீங்க மத்தவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காம ஜஸ்ட் உங்களை பத்தி யோசிங்க. உங்களுக்கு கிடைச்ச கோல்டன் டிக்கெட் தான் இந்த வாழ்க்கையே. அதை நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. கடந்து போன டைம் உங்களுக்கு திருப்பி கிடைக்க போறதில்ல. ஸோ இந்த டைமை ஸ்ட்ரெஸ் ஆகி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம ஹாப்பியா வாழ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஆல்ரைட், இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். நெகட்டிவான தாட்ஸை அழிக்கக்கூடிய வழிமுறைகளை ஜஸ்ட் ஒரு சம்மரியா இப்ப பாத்திரலாம். நெகட்டிவான தாட்ஸ் நம்ம மூளைக்குள்ள குப்பை மாதிரி ஒளிஞ்சிருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும்னா உங்க கூட நீங்களே பேசிக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சூஸ் பண்ணுங்க. அவனால நான் கிட்டேன், என்னால அவன் கிட்டாங்கிற மாதிரி இல்லாம உங்க இலக்குகளை அடைய உதவி பண்ணக்கூடிய நண்பர்களை உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கூட ஒரு அழகுதான். நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து லேர்ன் பண்ணி உங்க வெற்றிக்காக உழைக்க தயாராயிருங்க. புல்லட் ப்ரூஃப் மைண்டை வச்சு இன்னுமே கடினமா உழைங்க. உங்க மைண்டுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் விடாதீங்க. அப்படியே சில நேரங்கள்ல நீங்க கட்டுப்பாடை இழக்கும் போது நெகட்டிவான எண்ணங்கள் வந்துட்டா கூட அதை பாசிட்டிவா மாத்திருங்க. பிரச்சனைகள் வரும்போது அதை பத்தி மட்டுமே யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காம என்ன ரீசன்னால ப்ராப்ளம் வந்துச்சோ அதை கண்டுபிடிச்சு சரி பண்ண பாருங்க. டீப் பிரீதிங் பண்றது, மெடிடேஷன், ஜர்னலிங் பண்றது உங்களுக்கு நெகட்டிவான தாட்ஸ்ல இருந்து வெளியே வர உதவியா இருக்கும். நல்ல மார்னிங் ருட்டீனை உருவாக்கிக்கோங்க. தினமும் உடற்பயிற்சிகளை பண்ணுங்க. உங்களோட எல்லா முடிவுகளுக்குமே நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கோங்க. நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சா அதுக்கான முதல் மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். பெருசா மத்தவங்கள பத்தியே யோசிக்காம உங்களை பத்தி முதல்ல யோசிச்சு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வேலைகளை பண்ணுங்க. பாசிட்டிவான தாட்ஸ் மண்ணுக்குள்ள இருந்து முளைக்கிற விதை மாதிரி முளைக்கும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸை நீங்க ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களால நீங்க நினைச்ச இலக்குகள்ல கவலை இல்லாம வேலை செஞ்சு வெற்றி அடைய முடியும். இந்த வீடியோல நான் சொன்ன மெத்தட்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க இதுல ஏதாவது பிராக்டிஸ் பண்றீங்களா? நெகட்டிவான தாட்ஸை அழிக்க உங்களுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் தெரியுமா? அப்படி ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாருமே அதை பத்தி தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஞாபகமா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வெற்றி அடைய இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி கண்டென்ட்ஸை இன்னும் பாக்குறதுக்கு நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.